வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடக்கம், ஞானவாபியில் இந்துக்கள் வழிபட நீதிமன்றம் அனுமதி என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் இன்று தொடக்கம். இந்தியாவிற்கான விண்வெளி மையம் அமையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என குடியரசுத் தலைவர் பேச்சு. மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான ராமர் கோயில் கட்டப்பட்டிருப்பதாகவும் பெருமிதம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மகளிர் சக்திக்கான அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் மோடி இன்று பெருமிதம். எதிர்க்கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் பேட்டி. தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம், முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திட்டவட்டம். குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அதிமுக அனுமதிக்காது என எடப்பாடி பழனிசாமி அதிரடி. நடப்பாண்டுக்கான தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் பிப்ரவரி 12 தொடங்க வாய்ப்பு. 19ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் 20ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படும் என தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைவர் யாரை கைகாட்டுகிறாரோ அவரே பிரதமராக வர வேண்டும். கட்சி நிர்வாகிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று அறிவுறுத்தல். ஞானவாபி மசூதியில் தெற்கு பகுதியில் உள்ள சீலிடப்பட்ட நிலவரையை வழிபட இந்துக்களுக்கு வாரணாசி நீதிமன்றம் இன்று அனுமதி. 7 நாட்களுக்குள் பூஜையை தொடங்கலாம் என்றும் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத காங்கிரசுக்கு 2 MP சீட் தருவதாக கூறியதை காங்கிரஸ் ஏற்கவில்லை. பாஜகவுடனான தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்று விளக்கம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவு. 38 தங்கம் உட்பட 97 பதக்கங்களை வென்று முதல் முறையாக 2வது இடம் பிடித்து தமிழ்நாடு அணி சாதனை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் இன்று தொடங்கியது. ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, 370 சட்டப்பிரிவு நீக்கம் உள்ளிட்டவை குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பட்டியலிட்டார். இதனிடையே தேர்தலுக்கு பிறகு தமது அரசு முழு பட்ஜெட் தாக்கல் செய்யும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி தேர்தலுக்கு பிறகு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வோம் என நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடுவோரை வரலாறு நினைவில் வைத்திருக்காது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எம்பிக்கள் ஒத்துழைப்பு வழங்கணும். தேர்தலுக்கு பிறகு எனது அரசு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும். நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்காக பாரம்பரிய முறைப்படி ஷேரட் வண்டியில் அழைத்து வரப்பட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு செங்கோல் ஏந்தியபடி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் தனது முதல் உரை என பெருமிதத்துடன் பேச தொடங்கிய திரௌபதி முர்மு மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் 10 ஆண்டுகளில் சுமார் 25 கோடி பேர் வறுமையில் இருந்து விடுபட்டதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் ராணுவ தளவாட ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 1 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் ராணுவ தளவாட உற்பத்தி மைய பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியா சார்பில் விண்வெளி மையம் அமையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என நம்பிக்கை தெரிவித்த அவர் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டு பிராண பிரதிஷ்டை நடைபெற்றதை பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டினார். மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான ராமர் கோவில் கட்டப்பட்டது. பல ஆண்டுகளாக மக்கள் காத்துக் கொண்டிருந்த மாற்றங்கள் 10 ஆண்டுகளில் செய்து முடிக்கப்பட்டது. மேலும் 1 கோடி குடும்பங்களில் சூரிய மின்சக்தி தகடுகள் பதிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் 2 கோடிக்கும் அதிகமான பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். இந்த சூழலில் நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்கிறார். ரமேஷ்குமார், குடியரசுத் தலைவரின் உரை எதிர்க்கட்சிகளிடம் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? நாளை தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெறும்? விவரங்கள் சொல்லுங்க. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, அயோத்தியா ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை, இந்தியாவின் தலைமையில் நடைபெற்ற G20 நாடுகளின் உச்சி மாநாடு என கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகளை பறைசாற்றுவதாக குடியரசுத் தலைவரின் இன்றைய உரை அமைந்திருந்தது. இருப்பினும் குடியரசுத் தலைவருடைய உரை தேர்தல் பேச்சு என எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளது. வளர்ச்சியின் பெயரால் ஒரு வாக்குகளை கூட பெற முடியாத பாஜக ராமரின் பெயரால் வாக்குகளை பெற முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளது. இருப்பினும்
பிரதமர் மோடி நாட்டிற்கு சிறப்பான பணியை ஆற்றியிருப்பதால் எதிர்க்கட்சிகளால் பிரதமருக்கு எதிராக ஒரு சிறிய பிரச்சனைகளை கூட எழுப்ப முடியவில்லை என ஆளும் கட்சியான பாஜக பதிலடி கொடுத்துள்ளது. தேர்தலில் புதிய ஆட்சி அமைந்த பிறகு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்வோம் என பிரதமர் மோடி தெரிவித்திருப்பதன் மூலம் 3வது முறையாக தாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்பதை பிரதமர் மோடி சூசகமாக உணர்த்தியிருக்கிறார். பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே 2024-25 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இது தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் கால பட்ஜெட் என்பதால் வழக்கமாக தாக்கல் செய்யப்படுகின்ற முழுமையான பட்ஜெட்டை காட்டிலும் இந்த இடைக்கால பட்ஜெட் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். நடப்பாண்டின் தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இன்று தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் தமிழ்நாட்டில் உறுதியாக CAA-வை கால் வைக்க விடமாட்டோம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று குறிப்பிட்டுள்ளார். CAA சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தெரிவித்துள்ளார். வன்கொடுமை சட்டத்தில் கைதான திமுக MLA கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோர் ஜாமீன் கோரிய மனு மீது பதிலளிக்க காவல்துறை மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கட்சி பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் குறித்த திமுக துணை பொதுச் செயலாளர் ராசாவின் பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று கண்டனம் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நேரில் சந்தித்து பேசினார். இதில் ஈரோடு பெருந்துறையில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய தொழிற்சாலை அமைக்க ரோக்கா நிறுவனம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் டெல்ஜின் வழங்கும் கூடுதல் தகவல். பிப்ரவரி 19ஆம் தேதி தமிழகத்திற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் 20ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரஞ்சித், நன்றி டெல்ஜின். தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் இன்று நடைமுறைக்கு வந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டங்களில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆய்வு செய்து மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் குமார், பாலாஜி வழங்கிய தகவல்கள் இவை. அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் தடையின்றி விரைவாக மக்களை சென்றடையும் வகையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி சென்னையை தவிர்த்து மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு வருவாய் வட்டத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்களிடம் நேரில் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் விளவங்கோடு வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஆய்வு நடத்தி அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாடம் எடுத்தது கவனம் பெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வாடிப்பட்டி அரசு அலுவலகங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆய்வு நடத்தி பின்னர் மக்களை நேரில் சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இந்த திட்டம் குறித்து உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த சுபாஷ் கனகவேல் கூறுகையில், கலெக்டர் வந்தார், எங்களுடைய குறை என்னன்னு கேட்டார். நாங்கள் அந்த நேரத்தில் தண்ணி கொஞ்சம் குறைபாடாக இருக்குங்க அப்படின்னு சொன்னோம். உடனே கலெக்டர் சொன்ன அடுத்த நிமிஷமே தண்ணி எடுத்துன்னு வந்து வச்சாங்க. நீ நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி உளுந்தூர்பேட்டில் தங்க போகிற சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் செயல்படுத்த ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இவர் செயல்படுறது கலெக்டர் அவர்களுக்கு மரம் நன்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தியிருக்காரு. இந்த திட்டமும் நல்லா இருக்கு. இதேபோல திண்டுக்கல் மேற்கு தாலுகாவில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, பொதுமக்கள் நேரடியாக அதிகாரியிடம் குறைகளை தெரிவித்தால் உடனடியாக தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். தாலுக்கில் அவங்க எல்லாரும் அந்த அன்னைக்கு இருந்து இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும். ப்ளஸ் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு அதில் என்ன ரெக்டிஃபை பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா எல்லாரும் கூடி பேசி ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி பண்ணி அந்த குறைகளை நிவர்த்தி செய்யணும். மாதந்தோறும் 4வது புதன்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் குமார் வழங்கும் கூடுதல் தகவல். பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்களை 30 நாட்களில் தீர்வு காணப்படுவதாக அரசு அதிகாரிகளிடமும் மற்றும் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் உடனடியாக இந்த மனுக்களை உரிய விசாரணை செய்து அவர்களுக்கு தீர்வு காணப்படும் என கூறியுள்ளனர். ரஞ்சித், நன்றி குமார். வாரணாசி ஞானவாபி மசூதியில் உள்ள தெற்கு பாதாள அறையில் இந்துக்கள் வழிபட அனுமதி அளித்து வாரணாசி நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அயோத்தி வரிசையில் தொடரும் நகர்வுகள் குறித்து ஆன்மீக சொற்பொழிவாளருடன் நான் நடத்திய கலந்துரையாடலின் விவரங்கள் இவை.
உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலை ஒட்டி அமைந்துள்ள ஞானவாபி மசூதி 1676-77 ஆண்டுகளில் முகலாய மன்னர் அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. காசி விஸ்வநாதர் கோயிலின் ஒரு பகுதியை இடித்து அதன் மீதே மசூதி கட்டப்பட்டதாக இந்துக்கள் தரப்பு உரிமை கோரியதுடன் நீதிமன்றத்திலும் பல வழக்குகள் தொடரப்பட்டன. 2021 ஆண்டு 4 பெண்கள் வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழு ஆய்வு செய்தபோது மசூதி வளாகத்தில் சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்வலைகளை உண்டாக்கியது. இதையடுத்து ஞானவாபி மசூதியில் இந்திய தொல்லியல் துறை அறிவியல் பூர்வமான கள ஆய்வு நடத்த வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து தரைப்பகுதிக்குள் ஊடுருவி ஆய்வு செய்யும் GPR கருவி மூலம் இந்திய தொல்லியல் துறை ஞானவாபி மசூதியில் ஆய்வு மேற்கொண்டு அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. மொத்தம் 839 பக்கங்களை கொண்ட அந்த அறிக்கையில் பல்வேறு அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகின. தற்போதிற்கு மசூதி கட்டப்படுவதற்கு முன்பு அங்கு பிரம்மாண்ட இந்து கோயில் ஒன்று அமைந்திருந்தது என்றும் மசூதியின் மேற்கு சுவர் ஏற்கனவே இருந்த இந்து கோவிலின் ஒரு பகுதிதான் என்பதையும் தொல்லியல் துறையின் ஆய்வு உறுதி செய்தது. மேலும் மசூதியின் கலைப்பொருட்கள், கல்வெட்டுகள், சிற்பங்கள் அறிவியல் முறையில் பகுப்பாய்வு செய்யப்பட்டதில் அவை இந்து கோயில் தொடர்புடையவை என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பல தூண்கள், இந்து தெய்வங்களின் சிற்பங்கள் மசூதிக்கு அடியில் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் தொல்லியல் துறை அறிக்கை அம்பலப்படுத்தியது. இதைத் தொடர்ந்து ஞானவாபி மசூதியில் தெற்கு பகுதியில் சீல் வைக்கப்பட்ட பாதாள அறையில் வழிபடலாம் என இந்துக்களுக்கு அனுமதி வழங்கியதுடன் காசி விஸ்வநாதர் கோயிலின் பூசாரியே பூஜைகள் நடத்த வேண்டும் எனவும் வாரணாசி நீதிமன்றம் இன்று அதிரடியாக உத்தரவிட்டது. 7 நாட்களுக்குள் இந்துக்கள் பூஜையை தொடங்கவும் அனுமதி வழங்கியுள்ளது. இது பற்றி பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் துஷ்யந்த் ஸ்ரீதரிடம் பேசினோம். இந்துக்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தோட இந்த உத்தரவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒரு முக்கியமான ஜோதிர்லிங்க ஸ்தலமாக இருப்பது காஷி. அங்க விஸ்வநாதருக்குரிய கோவில். அந்த கோவில் வெகு காலமாக பழக்க வழக்கங்களில் பூஜை செய்யக்கூடிய முறையில் வழங்கப்படக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவில் நம்ம இதிகாசத்துல ஹிஸ்டரியில ஹஸ் பீன் டெமாலிஷ்ட் மெனி டைம்ஸ். அதுல ஒரு 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 ரிமைண்டரா இருக்கக்கூடியதுதான் இந்த ஞானவாபி மசூதி மாஸ்க். அந்த இடத்துல ஏஎஸ்ஐ சர்வே ஆன பிறகு 1993 வரைக்கும் வழிபாட்டில் உள்ள ஒரு இடமாக இருந்தது. மறுபடியும் அந்த இடத்தில் இந்துக்கள் போய் தொழலாம்னு சொல்லக்கூடிய விஷயம்ங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். இது ஒரு தற்காலிக தீர்வா இருக்குமா, இல்ல முரண்பாடுகள் இனியும் தொடர வாய்ப்பு இருக்கா? இன்றளவும் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி மசூதியை நோக்கித்தான் உள்ளது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, இது சப்ஜுடிஸ், இது கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கோர்ட் நிச்சயமாக 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு எது ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்து அது ஒரு தீர்ப்பு கொடுக்கும். ஐ கேனாட் ப்ரீஎம்ப்ட் தி ஜட்ஜ்மெண்ட். அதே சமயத்தில் இந்துக்கள் இன்று நேற்றல்ல, ராம ஜென்ம பூமியை போல் வெகு காலமாக சொல்லிக் கொண்டு வந்த ஒரு விஷயம்தான் இது. அதனால திஸ் இஸ் மோர் லைக் a ரியல் எஸ்டேட் இஷ்யூ. இந்த இடம் ஒரு காலத்தில் கோவிலாக இருந்தது. இதுல ஹிந்து முஸ்லிமுக்கு உண்டான சண்டையோ அவர்களுக்கு உண்டான ஒரு வேற்றுமை பத்தியோ விஷயமே இல்லை. அயோத்தி, ஞானவாபின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் மத நல்லிணக்கத்தை பாதிக்கும்ங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. இப்ப நம்ம சென்னையில 1000 லைட்ஸ் மாஸ்க் இருக்கு, பெங்களூர்ல சிவாஜி நகர் மாஸ்க் இருக்கு. இத பத்தி யாராவது சொன்னாலா, பேசினாலா? கிடையாது. நம்ம தெற்கு பாரதத்தில் அவ்வளவு பெரிய ஆலயங்கள் இருப்பது போல் வடதேசத்திலும் நார்த் இந்தியாலையும் நிறைய டெம்பிள்ஸ் இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் அது இல்லை. ஏனெனில் அது விதேசியர்களால், இன்வேடர்ஸால தகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டது. அது ராம ஜென்ம பூமிங்கிறது ரொம்ப பிரபலமாயிடுது. இது ரெண்டும் வெகு காலமாக இருக்கு. நீங்க ஹிஸ்டரியில போய் பார்த்தா நிறைய கேசஸ் இதுலயும் பெண்டிங்கா இருக்கு. சோ இதை பத்தி யாரும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. இது ஒரு ரியல் எஸ்டேட் இஷ்யூ. அந்த மன்னன் வந்தான், இடித்தான், உடைத்தான், கட்டினான், அந்த இடத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறான். இல்ல எந்த விதத்துல சலசலப்பு வரும்னு எனக்கு தெரியல. இப்போ கூட முஸ்லிம் சைட்லேயும் அவங்க இன்னொரு ஹையர் கோர்ட் அப்ரோச் பண்ணி அவங்க அப்பீல் போடலாம். இது ஒன்றும் நம்ம நாட்டுல அந்த சுதந்திரம் இருக்கே, அது ஒரு கோர்ட்டுன்னு ஒரு ஜுடிஷியரி ஒரு ப்ராசஸ் இருக்கு. இது இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். அது இன்றைய தினத்தின் கண்ணோட்டத்துல மட்டும்தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, வாரணாசி நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என மசூதி கமிட்டி அறிவித்துள்ளதால் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. திமுக தலைவர் யாரை கைகாட்டுகிறாரோ அவரே பிரதமராக வர வேண்டும் என நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் பாமகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அறிவிக்கப்படும் என அக்கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய தகவல்கள் இவை.
சென்னையில் 6வது நாளாக இன்றும் நடைபெற்ற திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைக் கூட்டத்தில் கடலூர், ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்கு மத்தியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 2019 நாடாளுமன்ற தேர்தலை விட 2024ஆம் ஆண்டு தேர்தல் முக்கியம் எனவும், திமுக தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவரே பிரதமராக வர வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதேபோல் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். திருவிளையாடல்கள் தான், ஒரு கட்சியில் இருப்பான், திடீர்னு பார்த்தா நீ மாறு கட்சி போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்த்து தான் கூட்டணி அமைக்கிறோம், எதிர்பார்த்து தான் தேர்தலை சந்திக்கிறோம். அதனால் இவையெல்லாம் புதுசு அல்ல, எங்களுக்கு பழசு தான். மறுபுறம் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியை இறுதி செய்வது தொடர்பாக பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளுடன் அதிமுக பேச்சுவார்த்தையை தொடங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே மதுரையில் இன்று நடைபெற்ற அமமுக ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுகவுடன் இணைந்து பணியாற்ற முடியாது என தெரிவித்தார். பழனிசாமியை தப்பு தவறி முதல்வராக்கணும். அந்த ஆளோட சுயரூபம் கல்லாப்பட்டி இல்லைங்க, பெரிய ட்ரங்கு பட்டியா, லாரியா மக்கள் வரி பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இன்னைக்கு எல்லாரும் கேஸ்ல மாட்டிட்டு முழிக்கிறாங்களா இல்லையா? நீங்க இந்த நிலையில் திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் கூடுதல் தொகுதி கேட்க முயற்சி செய்வோம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட பிஜேபி ஆதரிப்பவர்களோ வெற்றி பெறக்கூடாது. இது ஒருபுறம் இருக்க, சென்னையில் நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் பாமக தனித்து போட்டியிடுமா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுமா என்பது தெரியவரும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அரசியல் விமர்சகர் கலையிடம் பேசினோம். பாமக இரட்டை நிலையை எப்பயுமே எடுப்பாங்க. அவங்க திமுகவோட கூட பேசிட்டு இருந்ததா கேள்விப்பட்டோம். ஆனால் விசிக அங்கே இருக்கிற வரைக்கும் அங்கே பாமக உள்ள நுழைய முடியாது. இல்லை என்றால் அவர்கள் அதிமுக அல்லது பாஜக இரண்டில் ஒன்றை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் கிட்டத்தட்ட அதிமுகவோடு பேசிக் கொண்டிருப்பதால் அதிமுக கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல். பாமக மற்றும் தேமுதிகவுடன் அதிமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் நாளைய தினம் பாமகவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்கிறது. ரஞ்சித். நன்றி பிரகாஷ். நில மோசடி தொடர்பான வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனிடம் அமலாக்கத்துறை இன்று விசாரணை மேற்கொண்டது. இதைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக சம்பை சோரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையின் ஒரு பகுதியாக மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் ராகுல் காந்தி நடைபயணம் மேற்கொண்ட போது அவரது கார் மீது மர்ம நபர்கள் கல் வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டது. இந்நிலையில் யாத்திரையில் கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டதால் ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்த போது பாதுகாப்பு கயிறு தாக்கி காரின் பின்பக்க கண்ணாடி உடைந்ததாக காங்கிரஸ் கட்சி விளக்கம் அளித்துள்ளது. யாத்திரையின் போது மக்களிடம் பேசிய ராகுல் காந்தி தற்போதைய சூழலில் வெறுப்பின் சித்தாந்தத்திற்கு எதிராக நிற்க வேண்டியது மக்களின் பொறுப்பு என தெரிவித்தார். 24 மணி நேரமும் பாஜக மற்றும் RSS சேர்ந்தவர்கள் நாட்டில் வன்முறையை பரப்ப செயலாற்றி வருகிறார்கள். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறியது குறித்து விளக்கம் அளித்தார். கூட்டணிக்கு வேறு பெயரை தேர்வு செய்ய வேண்டும் என்று நான் அவர்களிடம் வலியுறுத்தினேன். இன்று வரை எந்த கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்று முடிவு செய்யவில்லை. அதனால்தான் அவர்களை விட்டு வெளியேறினேன். மேற்கு வங்கத்தில் CAA, NRC ஆகிய சட்டங்களை அனுமதிக்க மாட்டேன் என மால்டாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்று உறுதியாக தெரிவித்துள்ளார். பாஜகவுடனான எங்கள் போராட்டம் தொடரும். தனித்து போராடுவோம். பாஜகவை தோற்கடிக்க முடியும் என்றால் அது திரிணாமுல் காங்கிரஸ் தான். பஞ்சாப் மாநிலத்தில் 13 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ள நிலையில் டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஞ்சியில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனிடம் சட்டவிரோத பண மோசடி வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை இன்று விசாரணை மேற்கொண்டது. செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். தான் இல்லாத போது தன் இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது, டெல்லி இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை தொடர்பாக இன்றைய தினம் அவர் காவல் நிலையத்தில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஹேமந்த் சோரன் தரப்பில் புகார் ஒன்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த புகார் பெறப்பட்டதாக துருவா காவல் நிலையத்தின் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித்.
கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடித்து அசத்தியுள்ளது. தமிழகத்தின் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்று வந்த 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இன்று நிறைவடைந்தன. இதில் 156 பதக்கங்களுடன் மகாராஷ்டிர அணி முதலிடம் பிடித்துள்ளது. இதேபோல் 38 தங்கம், 20 வெள்ளி, 39 வெண்கலம் என 97 பதக்கங்களுடன் தமிழகம் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. நேற்று வரை 3ஆம் இடத்தில் இருந்த தமிழ்நாடு இறுதி நாளான இன்று டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து 2ஆம் இடத்திற்கு முன்னேறியது. இதற்கு அடுத்தபடியாக ஹரியானா 3வது இடத்தை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியின் இன்று. நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம்.